வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை குறை கூறியவர்களை இனிமேல் உங்களை தேடி வருவார்கள். காலத்தின் சக்கரம் சுழலும் பொழுது நியாயங்கள் இப்பொழுதுமே வென்றுவிடும். இது யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ, நீங்கள் இப்பொழுது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நியாயமாக நீங்கள் நடந்து கொண்டதுக்கு உங்களுக்கு கிடைத்தது துரோகங்களும் ஏமாற்றங்களும் மட்டும்தான். கடந்த காலங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமலும் உங்களின் குணத்தை கேலி செய்தும் கூட உங்களை குத்தி காட்டிய பேசிய அதே மனிதர்கள் அல்லது உறவினர்கள் தங்களின் கிரக சூழ்நிலை சரியில்லாத பொழுது வேறு வழியின்றி உங்களிடம் உதவி கேட்டு தேடி வருவார்கள் என்று இப்பொழுது ஒரு காலகட்டமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்த்துகிறது. ஜோதிட ரீதியாக 6ஆம் வீடு வலுவடையும் பொழுது உங்களின் எதிரிகள் உங்களின் காலடியில் சரணடையும் நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அன்று எங்களை அவமானப்படுத்தினார்களே என்று உங்களை பழிவாங்கும் எண்ணத்தை தூண்ட கிரகங்கள் இப்பொழுது முயலப் போகிறது. எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அந்த செயல்களை நீங்கள் சரியான முறையில் செய்தீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். முடிவெடுப்பதில் விவேகங்கள் என்பது மிகவும் அவசியம். உங்களை ஏளனம் செய்தவர்கள் உதவி கேட்டு வரும் இந்த தருணத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எந்தவிதமான முடிவுகளையும் எடுத்துவிடக் கூடாது. முக்கியமாக பணம் கேட்கிறார்கள், அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறினாலும் உங்களுக்கு பணமானது தேவையா இல்லையா, வேறு ஏதேனும் கடன் பிரச்சனைகள் இருக்கிறதா என்று எல்லாத்தையும் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு தான் அதற்கு அப்புறமாக பணம் விஷயத்திலும் நீங்கள் இறங்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை கூட நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டிலும் நீங்கள் ஏதேனும் தவறுகள் செய்துவிட்டால் அதுவே பிற்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கேலிக்குறியாக மாற்றிவிடும். பழிவாங்கும் எண்ணத்தோடு அவர்களை துரத்துவதும் தவறு. அதே சமயங்கள் பழையபடி மென்மையான மனதோடு அவர்களின் அத்தனை கோரிக்கைகளையும் ஏற்று வாரி வழங்குவதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறாகவே முடிந்துவிடும். இங்குதான் உங்களுடைய விவேகங்கள் என்பது தேவைப்படும். அவர்களுக்கு உங்களால் முடிந்த சிறிய உதவிகளை மனிதாபிமான அடிப்படையில் செய்யலாமே தவிர மீண்டும் அவர்களிடம் பழைய நெருக்கத்தை வைத்துக் கொள்ள கூடாது. அப்படி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்துவிடும். உங்களின் எல்லையை தாண்டி அவர்களுக்கு பொருளாதார ஜாமீனோ அல்லது பெரிய அளவிலான பொறுப்புகளையோ ஏற்காமல் தகுந்த தூரத்தை பேணுவதை இனி வரக்கூடிய நாட்களில் புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கும் நன்மைகளை தேடி கொடுக்கணும். ஆனால் அவர்களும் மனதளவில் எந்த விதமான சோகங்களையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படித்தான் நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டும். செலவுகள் எல்லாமே இப்பொழுது உங்களுடைய சேமிப்பை கரைத்துவிடும். மீனம் ராசி அன்பர்களை, பண விஷயத்தில் நீங்கள் பல நேரங்களில் மனதை வைத்து முடிவு எடுப்பவர்கள். குடும்பத்தின் தேவைகளும் அன்பானவர்களின் பிரச்சனைகளும் எதிர்பாராத சூழ்நிலைகள் என பல காரணங்களால் உங்களுடைய சேமிப்பை மற்றவர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த பயன்படுத்திய இல்லாமை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக கேள்விக்குறியாகவே மாற்றப்பட்டது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை கூட தள்ளி வைத்து மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றிய காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான வேலைகள் கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வேலைகளை பாதியில் விட்டுவிட்டு உங்களுக்கு முக்கியமான சில நபர்களை கூட வருகிறேன் என்று சொல்லிவிட்டெல்லாம் இந்த நபர்களுக்காக நீங்கள் உதவி செய்து கொடுத்தீர்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே உங்களை மறந்துவிட்டு சென்றார்கள். ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்று அனைவருமே கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறது. உதவி செய்வது நல்லது, ஆனால் நம்முடைய எதிர்காலத்தையும் பாதுகாப்பது அதைவிட மிக அவசியமானது. ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரர்களுக்கு பண விஷயங்களில் திட்டமிடுதல் மற்றும் கட்டுப்பாடு மிகவும் முக்கியமானதாகவே இருக்கும் என்று அனைவராலையுமே கூறப்படுகிறது. சின்ன சின்ன செலவுகள் கூட கவனிக்காமல் விட்டால் பெரிய ஒரு சுமையாகவே பிற்காலத்தில் மாறிவிடும். இனி வரக்கூடிய காலங்களில் வருமானம், செலவு, சேமிப்பு ஆகியவற்றை சரியான முறையில் நிர்வகிப்பது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பணம் என்பது வாழ்க்கையின் முழுமை அல்ல, ஆனால் வாழ்க்கையை அமைதியாக வழி நடத்துவதற்கு அது ஒரு முக்கியமான ஆதாரம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பண சிக்கல்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமே வரக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போடக்கூடிய ஒரு நாட்களாகவே நிச்சயமாக பிறக்கும். மீனம் ராசி அன்பர்களை,
மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். வியாபார பணிகளில் கனிவு என்பது வேண்டும். கனிவாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான சில மாற்றத்தை நிச்சயமா தேடி வந்து கொடுக்கும். சிக்கலான சில சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நபராகவே நீங்கள் நிச்சயமாக உருவெடுப்பீர்கள். உடல் நலத்தில் ஏற்ற இறக்கங்கள் இப்பொழுது உண்டாகிவிடும். உறவுகள் இடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். எண்ணிய சில பணிகளில் நிதானத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். எந்த விதமான சில செயல்கள் நடந்தாலும் அதை நீங்கள் சரியான முறையில் அணுகி வந்தால் போதும், அது உங்களுக்குள்ள மாபெரும் ஒரு வெற்றியை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். மீனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய மனம் மிகவும் ஆழமான சிந்தனைகள் கொண்டது. அது உங்களுக்கே நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தாலும், சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களுடைய மனதையே கேலி கிண்டல் செய்திருந்தாலும் அதை மறக்காமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். சில நேரங்களில் அதிகமான சிந்தனைகள் மனதிற்கு சோர்வை ஏற்படுத்தலாம். கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் சொல்ல முடியாத மனப்பாரங்கள் அனைத்தும் உங்களை அமைதியாக இருக்க விடாமல் இன்னும் செய்து கொண்டே தான் இருக்கும். இந்த நிலையில் ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய மனதிற்கு ஒரு புதிய அமைதியை கொடுக்கக்கூடியதாகவே இப்பொழுது அமைய போகிறது. ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை, தியானம், இறை நம்பிக்கை போன்றவை மன வலிமையை அதிகரிக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுது. கோவில் வழிபாடு, பிரார்த்தனை, நல்ல எண்ணங்கள் போன்றவை உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களுக்கு இப்பொழுது ஒரு தெளிவை ஏற்படுத்தும். சில பதில்கள் வெளியில் தேடுவதால் கிடைக்காது. நம்முடைய உள்ளத்தில் அமைதி வந்த பிறகுதான் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளேயே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உள்ளுணர்வு வலுப்பெறலாம். சரியான முடிவுகளை எடுக்கும் மனத்தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். ஆன்மீகம் என்பது வெறும் வழிபாடு மட்டும் கிடையாது. மனதை சமநிலையில் வைத்துக் கொள்ளும் ஒரு சக்தியாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய மன அமைதி திரும்பும் பொழுது வாழ்க்கையின் பல பகுதிகளிலும் நல்ல மாற்றங்கள் தொடங்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்வீர்கள். இயல்பாகவே மோட்சஸ்தானம் மற்றும் ஆன்மீக ராசியாகவே மீனம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே இருப்பீர்கள். கடந்த கால துயரங்களால் மன அமைதியை தொலைத்து நின்ற உங்களுக்கு இன்னும் சில நாட்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தின் ஈடுபாடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த ஈடுபாடு தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு மருந்தாகவே மாறப்போகிறது. குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக பயணங்கள் அல்லது தியானம் போன்றவற்றில் உங்களின் மனமானது ஒரு கவனத்தை இப்பொழுது செலுத்தும். இந்த ஆன்மீக தொடர்பு உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை கவலைகளையும் பயங்களையும் துடைத்தெறிந்துவிட்டு ஒரு பிரபஞ்ச பேரமைதியை உங்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். நேர்மறை ஆற்றல் உங்களுடைய உடலிலும் மனதிலும் நிரம்புவதால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை திருஷ்டி தோஷங்களும் எதிர்மறை அதிர்வுகளும் நீங்கி மன அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகின்ற காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிடும். அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நல்லதாக நடக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமைங்கிற எண்ணங்கள் மட்டும் இல்லாமல் இருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே அழகாகவே மாற்றிவிடும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.